மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு மனிதனுடைய நுரையீரல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவனுடைய பிராண ஆற்றல் இருக்கும். ஏன்னா நம்ம உடலுடைய 60 பங்கு சக்தியை உருவாக்குறது நுரையீரல் தான். ஸோ அதனால் இந்த நுரையீரலுக்கான ஆசனங்களை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த நுரையீரலுக்கான ஆசனங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு ஆஸ்துமா, இதயம் சார்ந்த பிரச்சனை, உடல் சோர்வு, நாள்பட்ட நோய்கள் எல்லாம் பரிபூரணமாக சரியாயிடும். குர்மாசனம் பிரகார் 2 பாருங்க. வலது கை இடது கால், முடிஞ்ச மட்டும் கை பின்னாடி. இந்த பாருங்க, முடியுதான்னு பாருங்க. அதான் முடிஞ்ச மட்டும் வலது கை இடது கால், இடது கை முடிஞ்ச மட்டும் பின்னாடி. உடம்ப நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். பாடியை நல்லா முன்ன தள்ளணும். நல்ல பாடியை முன்னாடி தள்ளி இல்லை வலது பக்கம் பிரீத் இன், இடது பக்கம் பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். பண்ணலாமா? ஆன்சர் பண்ணுங்க. இது வலதும் இடதும் சேர்ந்தது ஒரு கவுண்ட். இருக்கலாம். வலது காலை பிடிக்கும் பொழுது வலது பக்கம் தலை திரும்பும் போது பிரீத் இன், இடது பக்கம் திரும்பும் போது பிரீத் அவுட். வலதும் இடதும் சேர்ந்தது ஒரு கவுண்டிங். இந்த மாதிரி ஒரு 10 கவுண்டிங் முயற்சி பண்ணுங்க. ஸ்டடி. ரெடி. முதல்ல ரைட் சைடு. Breathe in. Breathe out. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த வர்மக்கலை யோகக்கலை இதை ரெண்டையுமே எல்லா மக்களும் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்க உடலுக்கு எந்த நோயுமே வராது. எந்த நோய் இருந்தாலும் பரிபூரணமா சரியாகும். அது சாதாரண கைகால் வலியிலிருந்து சர்க்கரை வியாதி, இதயம் சார்ந்த பிரச்சனை, பக்கவாதம், ஆண்மை பலகீனம், எது இருந்தாலும் பரிபூரணமா சரியாகும். ஸோ அதனால இந்த மருத்துவத்தை எல்லாரும் கற்றுக்கணும். அதனால் நம்ம திருமூலர் வர்ம வைத்தியசாலையானது இந்த யோக பயிற்சி, வர்மக்கலை இதை தொழில்முறை பயிற்சியாக கற்றுக் கொடுக்குறோம். எங்களுடைய நோக்கம் சித்தர்களுடைய இந்த மருத்துவம் எல்லா வீடுகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். அதனால் ஆர்வம் உள்ள மாணவர்கள் உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். மாணவர்கள் கலந்து கொண்டு உங்களது உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்,
சிவாய நம.